சூப்பரா இருக்கு. சாப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, இதை உள்ள போட்டு ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். ஹாய், பாரதி ஆல்பம். இன்னைக்கு வந்து என்னன்னா பக்கோடா, ஆனியன் பக்கோடா தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தலை, ஆனியன், கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. இது எல்லாம் ஆல் இன் ஒன். ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இது கையில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடணும். உப்பு மட்டும் பார்த்துட்டு போகணும், ஏன்னா ஆல்ரெடி உப்பெல்லாம் இருக்கா, மாவுலே இருக்கும். வெங்காயத்தூள், உப்பு, காரம் எல்லாம் இருக்கும். கை பக்குவன்றது. சரி, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இது? எங்கள் அம்மா தான். சின்ன வயசுலேருந்தே போண்டா சாப்பிட்டே பழகிட்டேன். ரசம் போண்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட். இப்போ எல்லாம் பேக்கெட்டில் வருது இல்லையா? ஆமாம். முன்னாடி கடலை மாவு தனியாகவே இருக்கும். அதில் வந்து நான் பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் போடுவோம். இப்போ எல்லாமே பேக்கெட்லேயே வந்துடுது, அதை போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பவுடர் போட்டிங்களா? அது என்ன பவுடரு? கடலை மாவு. கடல் மாவு தானே? நம்மளுடைய முகத்துக்கு கேட்குறீங்களான்னு பார்த்தேன். பவுடரே போட மாட்டேன், கடலை மாவு. இந்த போண்டா மிக்ஸ்னு ஒன்று விற்கிதுலம்மா? ஆமாப்பா, ஆச்சி போண்டா மிக்ஸ், பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு. அதில் சக்தி அதெல்லாம் போடலாமா? போடலாம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடலாம். தனியாகவும் வாங்கிட்டு நம்மளாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு போண்டா வந்து ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான். இது உதிரியாகவும் போடலாம், உருண்டையாகவும் போடலாம். அப்போ ரெண்டு ஸ்டைலுமே போட்டு காட்டுங்க. ஒரு ஸ்டைல் தான் இன்னைக்கு போட முடியும். அப்போ என்ன ஸ்டைல் போட போறீங்க? இப்போ இந்த பாருங்க, உதிரியா போடுறோம். உதிரி ஸ்டைல். இப்படி கைது பண்ண அவ்வளோதானாம்மா? அவ்வளோதான். எந்திரிச்சுன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இதை வந்து ரொம்ப கஷ்டமாக செய்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை. பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தீங்களா? ஆமாம், இதில் நீங்கள் உப்பு போட்டிங்களாம்மா? ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குப்பா. மாவில் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் நம்ம பார்த்துக்கலாம்.